கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலும் கூட நம் விசேஷமாக ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்திலே கர்த்தருடைய வல்லமை எப்படியாய் கிரியை செய்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். ஏரோது ராஜா சிறைச்சாலையிலே பேதுருவை அடைத்து வைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பதாக தான் யாக்கோபை சிறைச்சாலையிலே அடைத்து வெட்டி கொலை செய்துகிறார்கள், சிறைச்சேதம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார். அப்போ சிறைச்சாலையிலே அடைக்கப்படும் பொழுது அவர்களுடைய சபையினர் பேதுரு ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். ஆனா ஊழியக்காரருக்காக இந்த சபையினர் ஒருமனப்பட்டு ஊக்கமாய் ஜெபித்ததன் நிமித்தமாக கர்த்தர் எப்பேற்பட்டதான அற்புதத்தை செய்து அந்த இடத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஊக்கமான ஜெபத்திற்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படியாக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். இன்னைக்கு நாம விசுவாச கூட்டத்தார் என்று சொல்லுகிறவர்கள் எப்போதும் நம்ம நினைக்கிறது என்னன்னா, ஊழியர் நமக்காக ஜெபிக்க வேண்டும். எப்பயுமே நம்ம சொல்றது என்னன்னா, ஊழியக்காரவங்க எனக்காக ஜெபிக்கணும், நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்றோம். ஆனா இந்த இடத்துல விசுவாசிகளினுடைய ஜெபம் எவ்வளவு வல்லமை நிறைந்ததாக இருந்தது. அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஊழியக்காரரையே சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபித்ததனால 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அவர்களுடைய ஊக்கமான ஜெபத்துல கர்த்தருடைய தூதனையே என்ன பண்றாரு, சிறைச்சாலையில கர்த்தர் அனுப்புகிறார். தூதன் வந்து நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அப்போ இருட்டறையாக இருக்கிறது. ஒரு இருளா இருக்கிற இடத்துல தூதன் வந்து நின்ற உடனே ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே அவன் சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. இரண்டு கைகளிலும் சங்கிலினால கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார். சங்கிலிகள் கட்டப்பட்டு 2 சேவகர்கள் 2 பக்கமும் இருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது தானாகவே அவர்களுடைய ஊக்கமான ஜெபத்துல கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார் என்பதை பார்க்கலாம். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அது மட்டுமல்ல, 10ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது. இரும்பு கதவை கர்த்தர் என்ன பண்றார், தானாய் திறக்கிறார். நாம நினைக்கிறோம் ஏதோ ஜெபத்துல, நான் ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் ஏதோ கிரியை செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் எவ்வளவு பலத்த காரியங்களை செயல்படுத்துகிறார் என்பதை குறித்து நம்மால பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் கூட அவர்கள் ஊக்கத்தோடே, சபையார் ஊக்கத்தோடே ஜெபித்த ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, அந்த இருட்டான அறையிலே தன்னுடைய தூதனை அனுப்பி வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார். தன்னுடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்த எல்லா கட்டுகளையும் சங்கிலிகளையும் தானாக அறுப்புண்டு போக செய்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் போய்கொண்டிருக்கிற அவர்கள் 2ஆம் காவல், அப்போ முதல் 2, அப்போ உள்காவல் அறையில பேதுரு இருக்கிறார். அப்போ அங்கிருந்து அவர் வழியில வரும் பொழுது யார் இத திறக்க முடியும்னு ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த இரும்பு கதவை கூட தானாக கர்த்தர் திறக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ பிறகு அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த அந்த வீட்டிலே, யோவானுடைய தாயாரினுடைய மரியாள் வீட்டுல போய் பேதுரு போய் கதவை தட்டும் பொழுது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி சிறைச்சாலையில் இருக்கிற பேதுரு வெளியில வர முடியும் என்று சொல்லி அவர்கள் பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியம் அந்த இடத்திலே நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல வசனம் சொல்லப்படுகிறது, 16ஆம் வசனம், பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய தூதனை அனுப்பி அவர் பலத்த காரியங்களை செயல்படுத்துகிறதற்கு ஒரே ஒரு காரணம், சபையார் ஊக்கத்தோடே ஜெபித்ததன் நிமித்தமாக மட்டுமே. இன்னைக்கும் காலை நேரத்துல ஒண்ணு மட்டும் தெரிந்து கொள்ளலாம், ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் தாமதிக்கிறது என்று சொல்லி நிறுத்திவிட வேண்டாம். ஒருவேளை பதில் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி சில நேரத்துல சோர்ந்து போய் அந்த ஜெபத்தை
ஜபத்தையே நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஜபம் கேட்கப்படுகிற வரையிலும் அந்த ஊக்கமான ஜபத்தை சபையார் நிறுத்தவே இல்லை. இரவு ஆரம்பித்த ஜபம் விடியற் காலை மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா அவங்க அப்படியே கான்ஸ்டன்டா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பேதுரு வந்த பிறகுதான் தெரியுது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து விடுதலை ஆக்கி விட்டார், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் ஆச்சரியப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த காலை நேரத்திலும் ஒண்ணு மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஊக்கமான ஜெபம் நிச்சயமாகவே எப்பேற்பட்ட இரும்பு சங்கிலிகளையும் அது அருந்து விழ பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இரும்பு தாழ்பால்களை எல்லாவற்றையும் கர்த்தர் தானாக திறக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட வல்லமை நிறைந்த ஜபமாக நம்முடைய ஜபம் இருக்கிறது. ஏதோ முழங்கால் படிட்டு நான் ஜபிக்கிறேனே இதுக்கு பதில் வருமா என்று சொல்லி நாம் ஒருபோதும் விசுவாசத்தை இழந்து நம்ம நிற்க வேண்டாம். அநேக நேரத்திலே நம்முடைய ஜபம் விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் இந்த ஜபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஜபம் வல்லமை நிறைந்ததாக அது மாற்றப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் தான் தேவனுடைய பலத்த கிரியைகளை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. முழு விசுவாசத்தோடு எப்பேற்பட்ட இரும்பு சங்கிலிகளையும் தாழ்பால்களையும் உடைக்க என் தேவனால முடியும் என்று சொல்லி ஊக்கத்தோட பதில் கிடைக்கிற வரையிலும் நம்ம தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பலத்த காரியங்களை செயல்படுத்துகிறவராக காணப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவராக இருக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே, சபையார் ஊக்கத்தோட தன்னுடைய போதகருக்காக ஜெபித்த ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தர் நீர் பலத்த அசைவுகளை பலத்த கிரியைகளை செயல்படுத்தினீர் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த காலை நேரத்திலே எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஜெபமானது ஊக்கத்தோட ஆண்டவரே கர்த்தாவே ஜெபம் பதில் கிடைக்கிற வரையிலும் நாங்கள் ஊக்கத்தோட ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற பண்ணுங்கப்பா. அது மட்டுமல்ல, அநேக அற்புதங்களை அநேக அதிசயங்களை நாங்கள் பார்க்கத்தக்கதாக இந்த ஜெபத்திலே பலத்த கிரியைகள் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லாவித இருப்பு தாழ்பால்களையும் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகளையும் கர்த்தர் இந்த ஜெபத்திலே அவிழ்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிசாசின் கட்டுகளை அறுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான இருப்பு தாழ்பால்களை போன்று ஆண்டவரே பிசாசு வைத்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் இந்த ஜெபத்திலே மாற்றி அருளுகிறீர். எல்லா காரியத்திலிருந்தும் ஒரு பெரிய விடுதலையை தருகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை இந்த நாளிலே கேட்டு மிகப்பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you. Have a blessed day. Amen.